இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 28, கூடா ஒழுக்கம். குறள் எண் 278. மனத்தது மாசு ஆகி மாண்டார் நீராடி மறைந்து ஒழுகு மாந்தர் பலர். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் மாசு தம் மனத்தின் கண்ணாக பிறருக்கு தவத்தான் மாட்சிமையுடையராய் நீரின் மூழ்கி காட்டி தாம் அதன் கண்ணே மறைந்து செல்லும் மாந்தர் உலகத்து பலர் என்கிறார். அதாவது, புறத்தோற்றத்தை கண்டு ஒருவரை உண்மையான துறவி என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. அவன் புறத்தோற்றத்தில் தவம் வேடம் பூண்டு அவன் தீமைகளை செய்து வந்து கொண்டிருக்கிறான். இதனை சிலர் அவர் நம்பி விடுகிறார்கள். அவன் எப்படி அந்த போலி தோற்றத்தில் நினைக்கிறான்னா, அதாவது மாட்சிமை பொருந்தியவனாய் வெளித்தோற்றத்தில் வேடம் கொடுத்து மாட்சிமை பொருந்தியவனாய் காட்சியளித்து மக்களை கவர்ந்து அவன் என்ன தீமைகளை செய்ய வேண்டுமோ அதனை எல்லாம் செய்கிறான். அதான் இதற்காகவே அவன் என்னன்னா, காலையில் எழுந்தவுடன் நீராடி என்ன தவக்கோலத்துக்கு வேண்டியதோ அதையெல்லாம் செய்யும்போது பொதுமக்கள் ஏமாந்து விடுகிறார்கள். அதனைத்தான் தெய்வப்புலவர் உணர்த்துகிறார். எவ்வளவு இதோட எத்தனை இன்னும் ரெண்டு குறள் தான் இருக்குது. இதுவரைக்கும் அதை சொல்லிகிட்டே வர்றாரு. அது நடந்துக்கிட்டே இருக்குது. நம்ம நாட்டில் குறிப்பாக தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டே இருக்குது. அதைத்தான் அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னது இப்போது நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ அவருடைய வல்லமையை பாராயோ, வல்லமையை நீங்கள் பார்க்க வேண்டும். மாணவ கண்மணிகளே, தயவு செய்து தினமும் ஒரு குறளை படியுங்கள். நன்றாக வாழ்க்கையில் முன்னேறுவீர்கள். உங்கள் நாட்குறிப்பில் நீங்கள் இன்று இந்த குறள் படித்தேன் என்றது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதே ஆவீர்கள். மாணவ செல்வங்களே, உங்களுக்காகத்தான் நான் தினந்தோறும் ஒரு குறளை சொல்லுகிறேன் பொழிப்புரையுடன். இதை நீங்கள் படிக்கலாம், நீங்களும் படிங்கள். நானும் பொழிப்புரையுடன் சொல்கிறேன். இதை நீங்கள் படித்து வாருங்கள். நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு வாய்ப்பு உண்டு. நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளோடு உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் சோ. பரமசிவம், மதுரை.